திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் மன்சூர் அலிகானை ஆதரித்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் செய்தார். தொண்டர்கள் மத்தியில் பேசிய அவர், நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றால் விவசாயம் அரசு தொழிலாக மாற்றப்படும் என்றும் 58 வயது பூர்த்தியான விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் எனவும் கூறினார். 5 ஆண்டுகளில் எதையும் செய்யாத பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்து என்ன செய்ய போகிறார் எனவும் சீமான் கேள்வி எழுப்பினார். விவசாயத்தை அரசு தொழிலாக மாற்றுவது என்று முடிவெடுத்தோம். இதை கடந்த காலங்களில் இந்திய நிலத்திலேயே ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான் சொல்லுகிறது. உறுதியாக நாங்கள் அதை நிறைவேற்றுவோம். எல்லா அரசு பணியாளரும் 58 வயதில் ஓய்வு பெற்று ஓய்வூதியம் பெறுவது போல வேளாண் பெருங்குடி மக்களுக்கு 58 வயதிலே ஓய்வூதியம் கொடுக்கிற கட்சி ஆட்சி உங்கள் பிள்ளைகளின் கட்சி ஆட்சியாகத்தான் இருக்கும்.